சார் உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. யார் சார் நீங்க? என்ன வேணும்? நீ பையனை பத்திட்ட, நான் பொண்ணை பத்திட்ட. உன் பையன் ஹீரோ ஆகணும்னு பாக்குறேன், அப்புறம் தான் வில்லன் ஆயிடுவா. நீங்க என்ன வேணாலும் ஆயிட்டு போங்க. இங்க வந்து எதுக்கு என்ன காமெடி நாக்கிட்டீங்க? பின்ன என்னப்பா, நான் என் பொண்ணை காலேஜ்ல கொண்டு போய் விட்டா உன் பையன் அவளை வீட்டுல கொண்டு வந்து விடுறாப்பா. உன் பிள்ளைக்கு நீ பைக் வாங்கி கொடுத்தனா அதுல பெட்ரோல் ஊத்த சொல்லு, ரைஸ்ல கலந்துக்க சொல்லு, வித்த காட்டி கைத்தட்டல் வாங்க சொல்லு. அதை விட்டுட்டு என் பொண்ண பேக் சீட்ல உட்கார வச்சு ஊரு சுத்த சொல்லாத. அப்படி சுத்தனா அவனுக்கு ஊர்வலம் தான். இது ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, நான் எந்த டீலிங்ஸும் சின்ன பசங்க கிட்ட வச்சுக்கிறது இல்ல. பசங்க தப்பு பண்ணா அதுக்கு காரணம் பெத்தவங்க தானே. அதனால ஓ மகன் செய்யற தப்புக்கு அடி உனக்கு தான். நான் சொன்னதை அவன் புள்ள கிட்ட சொல்லி அவனை கரெக்ட் பண்ணிட்டேனா நீ என்கிட்ட இருந்து அடி வாங்காம தப்பிக்கலாம். அதையும் மீறி அவன் காதல்ல ஏதாவது புரட்சி பண்ண பார்த்தான்னா அவனுக்கு தாரை தப்பட்டை பூமாலை இப்படித்தான் போகும். இந்த பார், நீ நினைக்கிற மாதிரி இல்ல பையன் இல்ல. இல்லன்னு தான் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னு வச்சுக்க, அவ இருக்க மாட்டா. ஃபுட்போர்ட்ல தொங்கிக்கிட்டு போனாதான் பஸ் டிராவலுக்கே ஒரு மரியாதை. இந்த ஊர்ல என்னடானா எல்லா பஸ்ஸும் நீட்டா இருக்குது, கூட்டமே இல்லாம போகுது. இதுல ஏதாவது எவன் ஏறுவான்? காலேஜுக்கு வேற போகணும், பின்னாடி வேற வலி தாங்க முடியல. ரோட்ல ஒரு குப்பை கூலம் இல்ல, இதெல்லாம் ஒரு ரோடா? ஒரு மண்ணு லாரி இல்ல, மாட்டு வண்டி இல்ல, கட்சி ஊர்வலம் இல்ல, இதெல்லாம் ஒரு டிராபிக்கா? எப்படி இந்த ஊர்ல இருக்காங்க? ஹாய் தமிழ், இங்க என்ன பண்ற? தமிழ் கவனிப்பார் இல்லாம தெருவில் நிக்குது. சரி வா, நான் டிராப் பண்றேன். வர்றேன். ஆனா வேற எவனாவது சட்டை இல்லாம சல்மான் கான் மாதிரி வந்தா இந்த ஆமீர் கான் அத்து விட்டுற மாட்டியே? ஷட் அப் மேன், ஏறு ஏறு. வர்றேன். ஆனா அப்படியே தான் வருவேன். உட்கார்ந்து வர்றது கஷ்டம். நீ தான் பார்த்து ஓட்டணும். அப்படிதான் போ. ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் ஸ்பீடா போகாத, பின்னாடி ப்ராப்ளம் வரும். ஏன் பிரேக் போட்ட? அதான் ரெட் சிக்னல் விழுந்துருச்சே. அதனால என்ன? அதான் போலீஸ் இல்லையே. போ போ போ. எங்க ஊர்ல ரூல்ஸ் எல்லாம் மீற கூடாது. ரூல்ஸ்னா மதிக்கணுமா? ஆமா. அடி போடி. ரூல்ஸ பிரேக் பண்றதுல தான் த்ரில்லே இருக்குது. நான் ஓட்றேன், போ. பாத்தியா எப்படி ரூல்ஸ பிரேக் பண்ணி வந்தேன்? என்னது இது, பிஸா விக்கிறவர் வந்திருக்காரு? ஐயோ போலீஸா? வந்துட்டீங்களா சார்? எங்க இருந்து வர்றீங்க, எப்படி வர்றீங்கன்னே தெரியல. ஆனா கிராபிக்ஸ்ல வர்ற மாதிரி சடனா வர்றீங்களே சார். ஏன் சார், உங்களுக்கெல்லாம் உங்க உயர் அதிகாரிகள் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புற வேலை கிடையாதா? இல்ல அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு காய்கறி வாங்கி தர்ற வேலை இருக்காதா? இல்ல சாயந்தரம் வரப்போற மந்திரிக்காக காலையில இருந்தே வெயில்ல கால் கடுக்க நிக்கிற பந்தோபஸ்து உத்தியோகம் கூட கிடையாதா? ஏன் சார் இப்படி என்னவே சென்டர் பண்ணி டிக்கில அடிக்கிறீங்க? அம்மா, whose bike is this? இதுவா? இருங்க பாக்குறேன். ஹோண்டா கம்பெனி பைக் சார் இது. What? ஓ, இத ஓட்டுனது யாருன்னு கேக்குறீங்களா? அது ஒரு சுமாரான ஃபிகர் சார், பேரு கூட கேட்கல சார். அதோ நிக்குது பாருங்க சார், அந்த பொண்ணு தான் சார். வாங்க சார், நான் காட்டுறேன். பாத்தீங்களா சார், எங்க ஊர்ல காணாம போன கண்ணகி சிலை மாதிரியே நின்னுட்டு இருக்கத இவதான் சார் என்ன லிஃப்ட் கொடுத்து கூட்டு வந்தா. சையத்தக்க தின்னத்தியே டீ சூரி முத்த சிக்க சையே. இவனை யாருன்னே எனக்கு தெரியாது, என் பைக்கை திருடிட்டு வந்துட்டான்னு சொல்றா. கரெக்டா சார்? கரெக்ட். உனக்கு மலாய் பேச தெரியுமா? நான் படுற வேதனையை பார்த்து இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்களே மலாய் பேசுவாங்க சார். இந்த மேட்டரை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும் சார். ஃபாலோ மீ. ஆபீசர் சார், நீங்க இடுப்புல கையை வச்சுக்கிட்டு திரும்பி நிக்கிற ஸ்டைல பார்க்கும்போதே தெரியுது நீங்க நம்ம ஒரு போலீஸ் மாதிரின்னு. இதோ பாருங்க, இந்த அள்ள கைங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தி விடுங்க. இந்தாங்க, இந்த அமௌண்ட்டை கொடுக்குறேன், வச்சுக்கங்க. நீங்க ஜிம்முக்கெல்லாம் போவீங்களா இன்ஸ்பெக்டர் சார்? பெண் போலீஸா? ஐயோ, என் கிரைம் ரேட் கூடிக்கிட்டே போகுது. கோல்டியா கோல்டியா ஏன் சிரிக்கிற? மரத்து போச்சு சார். அடி வாங்கி இந்த மரத்தமிழனுக்கு மரத்து போச்சு சார். ஒவ்வொரு முறையும் அந்த பையன் தப்பு பண்றான், நாம அவனுக்கு தண்டனை கொடுக்கிறோம். அடி வாங்கி அவன் உடம்பே மரத்து போச்சு. அவன் என்ன பண்ணலாம் சார்? அவன் ஊருக்கு அமுச்சு வச்சிடலாம் சார். எஸ். நோ, அவன் தப்பு பண்ண வரல, படிக்க வந்திருக்கான். நம்ம நாட்டை நம்பி வந்தவன நாம எப்படி திருப்பி அனுப்புறது? கரெக்ட் சார். மறுபடியும் அவன் தப்பு பண்ணாம இருக்க, எப்பவும் அவனை நம்ம கண்காணிப்புல வச்சிருக்க ஒரு போலீஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம். யார் அப்பாயிண்ட் பண்ணலாம்? சார், லேடி ஆபீசர் ரீட்டா அப்பாயிண்ட் பண்ணலாமே. குட் சாய்ஸ். இன்னைக்கு உன்னுடைய மோட்டார் சைக்கிள்ல யாராவது ஒரு பொண்ணை வீட்டுல கொண்டு போய் இறக்கி விட்டியா? ஐயோ, எப்படி போய் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நியூஸ் இன்டர்நெட்ல வந்ததா இல்ல ஃபேக்ஸ்ல வந்ததா? அதுல வந்திருந்தா கூட அதை கிசுகிசுன்னு எடுத்துக்கலாம். ஆனா அவங்க அப்பனை நேர்ல வந்து உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஏதோ இருக்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். ஏன்பா ஒரு பொண்ணை மோட்டார் பைக்ல கொண்டு போய் வீட்டுல இறக்கி விட்டத ஏன்பா இவ்வளவு பெருசுபடுத்துறாங்க? இது பார்ப்பா,
வழியில பாக்குற பொண்ணை பைக்கில் ஏத்திட்டு போய் காலேஜ் இறக்கி விட்டா அது தப்பு இல்ல. ஆனா அதே பொண்ணு அவ வீட்டுல கொண்டு போய் இறக்கி விட்டா ரொம்ப தப்பு. ஏன் தெரியுமா? அங்க பாக்குறது ஸ்டூடெண்ட்ஸ், இங்க பாக்குறது பேரண்ட்ஸ். அப்பா ஓ சத்தியமா அம்மா சத்தியமா ஏன் சத்தியமா எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. எனக்கு என் காலேஜ்ல நிறைய கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. இந்த பொண்ணு அந்த லிஸ்ட்ல கூட இல்லப்பா. பாருப்பா, நீ எந்த பொண்ணையும் காப்பாத்த வேணாம், பைக்ல ஏத்த வேணாம். அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வர வேணாம். நீ எப்ப வந்த? நீங்க டைட்டில் போடும்போதே வந்துட்டேன். ஏங்க எவனா ஒருத்தன் என் பிள்ளைய பத்தி ஏதாவது சொல்லுவான், அதை நான் நம்பணுமா? எப்ப நீயே இந்த பிரச்சனை இவ்வளவு ஈஸியா எடுத்துட்டியோ அப்புறம் எனக்கு என்ன ஹாப்பி தானே? இவரு முருகேஷ் சாஃப்ட்வேர் கம்பெனில இன்ஜினியரா வேலை செய்யறாரு. மாச சம்பளம் 35,000 ரூபாய். இவர் ரகு ஸ்டீல் கம்பெனில ஜிஎம்மா இருக்காரு. மாச சம்பளம் 40,000 ரூபாய் வாங்குறாரு. இவர் ஆனந்த் எக்ஸ்போர்ட்டர். யூஎஸ்க்கு சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் பண்றாரு. எனக்கு இந்த சம்பளம் வாங்குற கூலிக்காரெல்லாம் வேணாம், சம்பளம் கொடுக்கிற முதலாளி தான் வேணும். மூணாவதா சொந்த பிசினஸ் பண்றான்னு சொன்னியே, அவனே பேசு. அப்போ நாளைக்கு காலையில இவரை பொண்ணு பார்க்க வர சொல்லட்டுங்களா? ஏன்னா நாளைக்கு மத்தியான ஃபிளைட்ல யூஎஸ்க்கு போறேன்னு சொன்னாரு. வர 1 வாரம் ஆகும். 1 வாரமா? அது வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாது. நாளைக்கு காலையில பாத்துக்கலாம். அப்பா, எனக்கு நாளைக்கு காலையில காலேஜ்ல செமினார் இருக்கு. என்னால லீவ் எல்லாம் போட முடியாது. பொண்ணு பார்க்கணும்னா காலேஜ்ல வந்து பார்க்க சொல்லுங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆஹா, ஒதுங்கிறதுக்கு ஒரு இடத்த கூட காணமே. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கூட இல்லையே. திடீர்னு வந்தா இந்த ஊர்ல எங்க ஒதுங்குவாங்க? போலீஸ். ஏய், என்ன பண்ற? இது டிரான்ஸ்ஃபார்மர் தேடிக்கிட்டு இருந்தேன். எனி எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்? இல்ல, என்னோட எமர்ஜென்சி ப்ராப்ளம். வண்டியில ஏறு. உள்ள பாத்ரூம் இருக்கா? ஷட் அப். என்னங்க இது? எங்க ஊர்ல எல்லாம் கைதியை லாக்கப்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் முட்டை பிரியாணியா வாங்கி கொடுப்பாங்க. நீங்க எப்படி முதல்ல பிரியாணி வாங்கி கொடுத்து அப்புறமா லாக்கப்ல போட போறீங்களா? இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே எனக்கு எல்லாமே ரிவர்ஸ்லயே நடக்குது. நோ, ஐ அம் யுவர் ஃப்ரெண்ட். பரவாயில்லைங்க, நான் பெண் போலீஸ் கை கொடுக்கறதே இல்லைங்க. அதுவும் முன்னாடி பாக்கெட் வச்ச பெண் போலீஸ் பக்கம் கை கொண்டு போறதே இல்லைங்க. யுவர் ஆர்டர் ப்ளீஸ் மேம். என்ன சாப்பிடுறே? நீங்க பே பண்றதா இருந்தா எது வேணாலும் சாப்பிடுவேன். 2 கோக். அவ்வளவுதானா? சொந்த ஊரு? மதுரை. எங்கே தங்கி இருக்கே? ஃப்ரெண்டு ராம் வீட்ல. நீ காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே? ஆமா, பல வருஷமா நான் ஸ்டூடெண்ட் தான். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவே? கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன். எப்படின்னா? லுங்கி மட்டும் தான் கட்டுவேன், இன்சைடு வாங்க மேடம். டோன்ட் வரி மேம், டாக்டர் கால் பண்ற உடனே ஆம்புலன்ஸ் வந்துரும். உங்களை அட்மிட் பண்ணிடலாம். ஐ அரேஞ்ச் இட் இமிடியட்லி. டோன்ட் பேனிக். ஏய், என்ன உளவு பார்க்கிறதுக்காக வந்திருக்கியாடி? உன்னை இப்பயும் சொல்றேன். Sit down, sit down. Cool down, cool down. பாத்தீங்களா ஆபீசர், உங்க விக்கல் நின்னு போச்சு. Thank you, thank you, thank you. ஆச்சரியமா இருக்கு. எப்படி? இது தமிழ்நாட்டோட கை வைத்தியம். திடீர்னு விக்கல் வரும்போது இப்படி பயமுறுத்துனா வந்த விக்கல் ஆட்டோமேட்டிக்கா நின்னுடும். வெரி இன்ட்ரெஸ்டிங். Thank you. இதுக்காக நாங்க உயிர் போயிடுமோன்னு பயந்துட்டு ஹாஸ்பிடல் போவோம். எங்க ஊர்ல எல்லாம் தர்மாஸ்பத்திரிக்கு போனாதான் உயிர் போயிரும். அதுக்காக தான் இந்த மாதிரி கை வைத்தியம்லாம் வச்சிருக்கோம். வேற என்ன தெரியும்? நம்ம பில்லுக்கு அடுத்த வர காசு கொடுக்க வைக்க தெரியும். எப்படி? இப்ப கத்தி இருக்கிற சாக்கல நம்ம பில்ல கொண்டு போய் அங்க வச்சுட்டு வந்துட்டேன். என்ன 2 பேரும் 2 திசையில போயிட்டாங்க? பின்ன அவனை இன்சல்ட் பண்ணி பேசினா அவனுக்கு கோவம் வராதா? அது உன் எதிரில. ஏன் எதிரில என்ன நடந்தது தெரியுமா? 2 பேரும் ஒரே வண்டியில கட்டி பிடிச்சுக்கிட்டு போனாங்க. தனியா இருக்கும்போது ரயில்வே ஸ்டேஷன்ல இடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் லிஃப்ட்ல கட்டிக்கிட்டாங்க. யாருக்கும் தெரியாம பைக்ல போகும்போது ஒன்னா ஒட்டிக்கிட்டாங்க. இந்த டிராமாலாம் நம்ம எதிரில தாமா. அப்படின்னா இவங்க 2 பேரையும் யாரும் இல்லாத இடத்துல தனியா சந்திக்க வச்சா மாட்டிக்குவாங்கங்கிற. மீட் பண்ண வச்சா போச்சு. அதை விட்றா, அது அங்கேயே இருக்கட்டும்டா. ஸ்ரீராம், எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவியாடா? என்னடா? நம்ம லைப்ரரியில பயாலஜி ரேக்குக்கும் பிசியாலஜி ரேக்குக்கும் நடுவுல புதுசா லவ்வாலஜின்னு ஒரு ரேக் வச்சிருக்காங்களாம். அதுல லவ்னு புதுசா ஒரு புக் வந்திருக்குதான். அந்த புக்கை எனக்காக நீ ஏறி எடுத்து தர மாட்டியா? என்னடா அது ஜூவாலஜி பயாலஜின்னு நீ எப்ப எடுத்துக்க வேண்டியதானே? முடியாதுடா. ஏற்கனவே போலீஸால என் பாட்டமாலஜில ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸா. இதுல நான் ஏறி எடுத்து கீழே விழுந்து பட்ட இடத்துல பட்டுச்சுன்னா என்னடா பண்றது? அது மட்டும் இல்ல,
இதோ வரானுங்களே இவனுங்க சொல்றானுங்க நீ ஏற்கனவே என்ன போலீஸ்ல மாட்டி விட்டவனா, அதனால எனக்கு நீ ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறானுங்க. ஏன்டா நான் உன் வீட்லயே இருக்கிறேன், உன் சாப்பாட்டே சாப்பிடுறேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ண மாட்டேடா. உதவி நான் என்ன பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன், எப்ப பண்ணுவேன் யாருக்கும் தெரியாது. ஆனா பண்ண வேண்டிய நேரத்துல கரெக்டா பண்ணுவேன். இப்ப போய் இந்த புக் எடுத்துட்டு வரேன். இப்படி சூடு. தேங்க்ஸ். இடையில ஒரு 3 வருஷம் அந்த மனுஷன் கேப் விட்டாரு. அந்த கேப்ல 300 பேர் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்கப்பா.